புரிஞ்சுக்கணும். அது வேதம் சொல்லுது. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுது, நீதியும் நியாயத்தையும் ஒடுக்கப்படும் பொழுது அதை கண்டு நீ அச்சப்படாது. வேதம் தெளிவாக சொல்லிட்டு. அதே போல் தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் சொல்லுது, இரும்பு ராஜ்யம் என்று அந்த இரும்பு ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அதை இதுதான் குறிக்கும். நீங்கள் 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, இரும்பு ராஜ்யம், இரும்பு எப்படி நொறுக்குகிறதோ அதே போல் நொறுக்குவார்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. ஏன் இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ காலம் மிக மிக கடைசியாய் நகருகிறது. காலம் இயேசுவின் வருகையை நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இது. இந்த அரசியல் முழுக்க எதை நோக்கி நகருது என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6 எடுத்து வாசித்தோம்னால், வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த பொழுது அங்கே ஒரு வசனம் சொல்லுது, 5வது வசனத்தை விட 6வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. அதுதான் முக்கியமான அதெல்லாம் முக்கியமான அந்த யுத்தம் நடக்கிறது. இங்கே கீழே வாசிச்சோம்னால், எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. இதில் பின்னால் இருக்கிற அரசியல் என்னன்னா எண்ணெய், கச்சா எண்ணெய். அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். வெனிசுலா அதிபர்